Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புதினா தொக்கு சாதம். இந்த புதினா தொக்கு சாதத்துக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட்ஸோட. மறக்காம போய் செக் பண்ணுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இன்ச் இஞ்சி, 2 பூண்டு, 4-5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நெல்லிக்காய் அளவு இருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்து வதக்கி விடுங்க. இதில் நான் இப்போது 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நார்மல் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்ச புதினா இலைகளை சேருங்க. இன்றைக்கி 2 பெரிய பஞ்ச் புதினா இலைங்களை நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி புதினா இலைங்க நல்லா சுருங்கி கலர் மாறுற அளவு வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும். நல்லா வதங்கி அது கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுங்க. இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் இதை தாளிச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேருங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாயை ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா விழுதை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த தொக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கலர் மாறி எண்ணெய் மேலே வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி கொதிச்சா நீங்கள் 1 மாதத்துக்கு கூட இந்த தொக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சாதம் கிளறதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த குக் பண்ண ரைஸோட நம்ம செஞ்சு வச்ச தொக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புதினா தொக்கு சாதம் ரெடி. இது கூட ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணேன். நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொக்கை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு கெடாமல் இருக்கும். சட்னி அரைக்க டைம் இல்லாத நேரத்தில் இட்லி தோசைக்கும் இதை தொட்டுட்டு சாப்பிடலாம். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட டியூஸ்டே மீட் பண்ணுறேன். பாய். இது போல் டெய்லி லஞ்ச் மெனு அண்ட் டீட்டெயில் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.